சிபிஐ சட்டவிரோதமான அமைப்பு என்ற கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அவசர மேல்முறையீடு செய்துள்ளது. நாட்டின் பிரதான புலனாய்வு அமைப்பான சிபிஐ உருவாக்கப்பட்ட விதம் சட்டவிரோதமானது என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. இதனால் 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி சுரங்க ஊழல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளின் நிலை கேள்விக்குறியாகி இருப்பதால் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மத்திய அரசு வெள்ளியன்று முடிவு செய்தது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுகவின் ராசா உள்ளிட்ட சிலரது வக்கீல்கள் வெள்ளியன்று பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டினர். போலீஸை போல சிபிஐக்கு புலனாய்வு செய்யும் அதிகாரம் இல்லை என்று கவுஹாத்தி பெஞ்ச் கூறியிருப்பதை குறிப்பிட்ட வக்கீல்கள் 2G வழக்கு விசாரணையை உடனே நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதால் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிரச்சினை விஸ்வரூபம் எடுப்பதை கருத்தில் கொண்டு சனிக்கிழமையன்றே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அவசரமாக அப்பீல் மனுவை தாக்கல் செய்தது. சிபிஐ நீண்ட காலமாக பயனுள்ள முறையில் செயல்பட்டு வருவதையும் சிபிஐ அமைப்பில் இடம்பெற்றுள்ள 6000 அதிகாரிகள் பல்வேறு முக்கிய வழக்குகளின் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதையும் மத்திய அரசு தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. கவுஹாத்தி தீர்ப்பால் 9000 வழக்குகளின் விசாரணையும் 1000 வழக்குகளில் புலனாய்வு விசாரணையும் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு நீதியின் நலனை கருத்தில் கொண்டு கவுஹாத்தி பெஞ்ச் வழங்கிய தவறான தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு மனு மீதான விசாரணையை உடனே எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அரசு கோரியுள்ளது. அதனால் சனிக்கிழமையன்று மாலை 4:30 மணிக்கு தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு இம்மனுவை விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்ற அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு மட்டுமின்றி நவேந்திரகுமாரும் கேவியட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். கவுஹாத்தி தீர்ப்பு மீது எந்த உத்தரவையும் பிறப்பிப்பதற்கு முன் தன் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அசாமைச் சேர்ந்த BSNL ஊழியர் நவேந்திரகுமார் தன் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை ரத்து செய்ய கோரி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவ்வழக்கின் தீர்ப்புதான் சிபிஐயின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது.